ஹலோ கைஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஹேபிட் எப்படின்னா, ஒரு சில பேர் வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு சில பேர் பேக் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் வாட்ச் கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, சில பேர் ஜுவல்ஸ் கலெக்ஷன். இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹேபிட் இருக்கும். அவங்க பிடிச்ச மாதிரி அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய மொபைலில் இருந்து கலெக்ஷன் வச்சு பார்த்துருப்பீங்க. காயின் கலெக்ஷன் பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்து நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த காயின்லாம் எப்படி இப்படி இருந்தது, நம்ம அம்மாவோட அம்மாங்கெல்லாம் யூஸ் பண்ண காயின்லாம் எப்படி இருந்துருது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இது என் ஹஸ்பண்டோட கலெக்ஷனு. அவருக்கு வந்து இந்த காயினு பணம்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடுவார். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சேர்த்து வச்சது. ஒரு சிலது வந்து அவருக்கு எங்கேயோ கிடச்சது, கேட்டு வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவோட அம்மாங்கிற, அதாவது நம்ம கொள்ளு பாட்டிலாம் அவங்களாம் சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன காசு வந்துச்சு, அவங்களாம் எந்த மாதிரி காசை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். அவர் கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ லீவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த காயின்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச காயின்லாம் சொல்லுங்கள், அதையும் அவர் கலெக்ஷன் பண்ணி வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம காசெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஓட்ட உள்ள காயின் பார்த்துருக்கீங்களா? இது இது வந்து காப்பரில் செஞ்சது காயின். பார்த்தீங்கன்னா காப்பரில் செஞ்சது அழகாக பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்கும், நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1947, அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம யூஸ் பண்ண காசு. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் வந்து காட்டுறேன். இப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 1 பைசா 2 பைசாலாம் அது வந்து ரேர் தான். நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 பைசா, 1 அணா 2 அணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஓகேங்களா. இப்படி கலெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பைசாவை தவிர்த்து, காயினை தவிர்த்து இந்த மாதிரி இந்த நோட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 ரூபாய் நோட்டுலாம் இப்போ வந்தது. அதுக்கு பணம்லாம் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இருந்து இந்த காசுலாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ், இது 50 ருபீஸ் பார்த்துருப்பீங்க எல்லாம். இது வந்து 5 ருபீஸ். இதெல்லாம் வந்து பணம். இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காத காயினை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நான் காட்டின அது வந்து இதுதான். பார்த்தீங்களா, இது காப்பர். இது 1 நா 2 நான்னு சொல்லுவாங்களாம். இது ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. 1 பைசா. இது வந்து 1 பைசா. கொஞ்சம் கிளியராக தெரியல, ஏன்னா காசு வந்து ரொம்ப பழைய காசுனால இதில். இது பார்த்துருப்பீங்கல்ல, 2 பைசா. இது பார்த்தீங்கன்னா 3 பைசா. சரிங்களா, இது வந்து 3 பைசா. இது வந்து 5 பைசா. சரிங்களா, இந்த காயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா 25 பைசா. 20 பைசா. இது வந்து 25 பைசா. இது 10 பைசா. ஷேப் பாருங்கள், அழகாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 5 பைசா. இது வந்து காப்பர். இந்த பைசா வந்து காப்பர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து 1951, 51. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயரை பார்த்தீங்கன்னா 54, 1990. ஓகேங்களா. இதெல்லாம் 65. இதெல்லாம் இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா 65. எவ்வளோ அழகழகாக இருக்குது. இப்போ தான் வெயிட்டாக இருக்குது காயின்லாம். 1987 வந்து இந்த 25 பைசா. இந்த 25 பைசா வந்து 1987. இந்த 5 பைசா வந்து, இந்த 5 பைசா பார்த்தீங்கன்னா இந்த இயரே காணோம், அழிஞ்சிருச்சு. 1975. 1975. இது வந்து 1951. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கருப்பாக இருந்துச்சு, எல்லாமே கலரே வித்தியாசமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், நைட் ஃபுல்லு வினிகரில் ஊற வச்சு இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நாளைக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னையும் உடனே அவர் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 25 பைசா. இது வந்து 25 பைசா. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது இது பார்த்துருக்கேன். 1999.
ஓகேங்களா. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா காப்பரில் செஞ்சது. பாருங்கள் எந்த கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அது ரொம்ப அப்படியே டிம்மாக இருக்குது, கருப்பாக இருக்குது அடிச்சு. ஆக்சுவலி இது இயரே தெரியல. 1835 சாரி 1835 1935 சாரி, இது அவ்வளோவா கிளியராக தெரியல. 35ன்னு போட்டிருக்கு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜார்ஜ் ஆல்பர்ட் ஃபெட்ரிக் ஆர்தர் ஜார்ஜ். இவர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் யூகே. அதாவது நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ரூல் பண்ண ஒரே பிரிட்டிஷ் இளவரசர் இவர் தான் லாஸ்ட்டாக ரூல் பண்ண பிறகு நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சோனையும் இவங்கெல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரவங்களாம். அதனால் இந்த ஞாபகமாக இது வந்து வெள்ளி காசு. ஆக்சுவலாக இது ஒரிஜினல் வெள்ளி, காப்பர் மிக்சடு வெள்ளி. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா 1947 1 ரூபி. அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு. இது பியூர் வெள்ளின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இது அப்படியே கிடைச்சாலும் இந்த வெள்ளியெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. இது ஞாபகமாக ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா காப்பர் நிக்கல் காயின். இந்த காயின் பேர் வந்து 5 ருபீஸ் காயின். இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா காப்பர் நிக்கல் காயின் சொல்லுவாங்க. காப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1917லேருந்து 84 வரைக்கும். 1917லேருந்து 84 வந்து நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள காயின் யூஸ் பண்ண காயின் இது. சரிங்களா. இந்த காயின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் 1 ரூபி. அதாவது 1976 போட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த நெல் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 90s ஹிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 90ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ருபீஸ் காயினும் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா 1996. 90s உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் வச்சுருந்துருக்கேன். அதே மாதிரி இந்த காயினும் அதே தான் 84. இந்த காயின் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இது சர்க்கிளாக இருக்குது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஷேப் வேறு மாதிரி இருக்குது. 84. இது வந்து 2000 காயின். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2000 உள்ளவங்களுக்குலாம் தெரியும். 2000ல் பிறந்தவங்களுக்குலாம், 90ஸ்ல பிறந்தவங்களுக்குலாம் இது தெரியும். இந்த காயின் தெரியும். 1989 50 பைசே. இதை வச்சுட்டு தான் நாங்கள் போய் சாக்லேட்லாம் வாங்குவோம். அப்போல்லாம் 1 ரூபாய்க்கு 4 சாக்லேட்டு, 50 பைசாவுக்கு 2 சாக்லேட். இப்போலாம் 50 பைசாலாம் செல்றதில்ல. இப்போ பார்த்தீங்களா, இதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காயின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண காயின்ஸு. பார்த்தீங்களா, அப்போலாம் வந்து அள்ளி தூவுவாங்க. இந்த மாதிரி காயின்லலாம் நிறைய அள்ளி ராஜாங்கள்லாம் தூவுற மாதிரி இது வெள்ளி காசெல்லாம் அப்படி தான் தூவுவாங்களாட்டிருக்கு. நம்மளுக்கு ஒன்று கிடைக்கிறதே அவ்வளோ அபூர்வமாக இருக்குது. அவங்களாம் பார்த்திங்கன்னா அள்ளி தூவுறது. இதில் வந்து கோல்டு காயின் மட்டும்தான் இல்லை. அதுவும் கிடச்சிச்சின்னா ஒரு நாள் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன காயின். இதெல்லாம் வந்து இப்போ வந்த காயின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020ல் வந்த காயின், 20 ருபீஸ் காயின். இதெல்லாம் தெரியும். என்னடா இதெல்லாம் காட்டுறாளே அப்படின்னு சொல்லாதீங்க. இது ஆல்ரெடி இது கலெக்ஷன் போக மிச்சம் இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். ஏன்னா இதுவும் ஃப்யூச்சரில் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இப்போயே சேர்த்து வச்சுட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபி. இது 23ல் வந்தது, குட்டி 1 ரூபி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ், 2003ல் வந்தது. 2 ருபீஸ் தெரியுதா, 2 ருபீஸ். இது எல்லாத்துக்கும் தெரியும் 10 ருபீஸ், 2014ல் வந்தது. ஓகேங்களா. இது 2015ல் வந்தது. இது 2008ல் வந்தது. 5 ருபீஸ் காயின் தெரியும் எல்லாத்துக்கும். என்னடா இவ வித்தியாசமாக இதை காட்டுறாளேன்னு பார்க்க சொல்லாதீங்க. 50 பைசே 85ல் வந்து காப்பர் மிக்சடு உள்ள காயின் பாருங்க. சரிங்களா. இதெல்லாம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு இந்த நோட்டு செல்லலை அந்த நோட்டு செல்லலைங்கும் போது நம்ம அந்த காசை கொடுத்து பேங்க்கில் மாற்ற தான் பார்ப்போம். இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணுறதுல ஒரு சில பேர் தான். ஸோ அந்த கேஸில் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு ஆள்.
500 நோட்டை கூட வச்சுருக்காரு, அதை எடுத்துகிட்டு வரல. அதாவது 2016 நான் மேரேஜ் ஆன புதுசில் அப்போ தான் இந்த பணம்லாம் செல்லாதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எங்கள் கையில் வந்து கேஷாக ஒரு 5,000 10,000 இருந்தது. ஏர்போர்ட்டில் நாங்கள் என்னை வந்து இங்கே சென்னையில் விடுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த பைசா வந்து அப்போதைக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த ஏர்போர்ட்டில் வந்து அந்த பைசா வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, பைசாலாம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு. ஆல்ரெடி ட்ராலிக்குள்ளே அந்த பைசாவை வந்து வச்சுருந்தோன்னா அவங்க சொன்னாங்க இதை வந்து செல்லாது, ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இதையும் பேசி இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு ரிப்போர்ட்டை காட்டி அவங்கள்ட்ட பேசி பர்மிஷன் கேட்டு ஓகே, அப்புறம் வந்து அது ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே சென்னை வந்தோடனையும் வேலையாக அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து மாற்றிட்டோம். இந்த பைசா செல்லாது, இந்த 5,000 10,000 தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த நேரத்துலையும் அவர் வந்து ஒரு பைசாவை எடுத்து வச்சுட்டாரு, அதாவது கலெக்ஷனுக்கு வச்சுட்டாரு. அப்போல்லாம் எனக்கு தோணலை இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணி வைப்பாருன்னு. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெமரிஸ் உள்ள அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஞாபகமாக நம்ம வந்து ஒவ்வொன்றையும் சேர்த்து வச்சுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நான் அந்த காயினில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தானா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.